رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 துல்காதா மாதம் 28ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் ஹஜ் பயணம் தல்பியா முதல் தூய்மைப்படுத்தப்படும் வரை எனும் தலைப்பினை உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அதுதான் மறுமைக்கான கட்டுச்சாதனமாகும். அதுதான் பாதுகாக்கும் கேடயமாகும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுவதின் ரகசியமாகும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ், எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே மக்கா மதீனமா நகரை பார்க்கின்ற போது பூமியின் ஆழமான எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த மக்காவை நோக்கி மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த கூட்டமெல்லாம் பாக்கியமிக்க ஒரு கூட்டங்களாக இருக்கிறது. உண்மையான ஆசைகளினூடாக, உண்மையான ஏக்கத்தினூடாக அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கிறது. அதனூடாக மகத்துவமிக்க எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பாவங்களை கழுவி மன்னிப்பை ஆதரவு வைக்கிறார்கள். குற்றங்கள் எல்லாம் இல்லாமாகி அல்லாஹுடைய மக்ஃபிரத் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம், அதாவது அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆற்றலும் ஆவலும் கொண்டதாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தங்களிடத்திலே உள்ள சுமைகளை எல்லாம் சுமந்து வந்து கவலைகள், பாவங்கள் அனைத்தையும் உள்ளத்திலே சுமந்து வந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அருளையும் எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே முன்வந்து அனைத்தையும் முன்வைத்து பாவ மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். கொடை வல்லலான அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இந்த மன்னிப்பையும் ஆதரவையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாடி வந்த ஒரு மனிதன் திருப்பி அனுப்பப்பட மாட்டான். நம்பிக்கை வைக்கப்பட்ட மனிதன் ஏமாற்றப்பட மாட்டான். வல்லவன் அல்லாஹ் அவனிடத்திலே கேட்கப்படுகின்ற போது அதனை வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டான். அவனிடத்திலே ஆதரவு வைக்கப்படுகின்ற போது அந்த மனிதனை ஏமாற்ற மாட்டான். அன்பார்ந்தவர்களே, பல பாகங்களிலிருந்தும் பல குழுக்களாக, கூட்டங்களாக வருகை தந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம். தங்களது இருப்பிடங்களிலே, தங்களது நாடுகளிலே எத்தனையோ அலங்காரமான ஆடம்பரமான விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களெல்லாம் இந்த பரிசுத்தமான இடங்களிலே தரிசித்து அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே வருகை தருகிறார்கள். உண்மையிலே ஒரு மனிதன் உண்மையான உள்ளத்துடன், உண்மையான இருதயத்துடன் அவன் ஆதரவு வைக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பின் பக்கம், மன்னிக்கப்படக்கூடிய புனித இடங்களின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அழைத்து வருவான். எனவே எண்ணம் தூய்மையாக இருக்கின்ற போது
அதனை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய பயணம் என்பது வெறுமனே பல கோடிக்கணக்கான எட்டுகளை வைத்து விட்டோம் அல்லது பல வணக்கங்களை நிறைவேற்றி விட்டோம் என்று அதனூடாக அளவீடு செய்யப்படுவதில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த அளவுக்கு உள்ளம் பயப்படுகிறது என்பதை கொண்டுதான் அந்த ஹஜ்ஜுடைய பெருமானம் அளவிடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, யார் உண்மையான எண்ணத்துடன் வருகை தந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும். அவர்களுடைய துஆவிலே நேர்மையாக அல்லாஹுக்கு கலப்பற்ற எண்ணத்துடன் அவர்கள் அந்த இஹ்லாஸை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற போது அவர்களுடைய அந்த தரித்தல்கள் என்பது மிகவும் அழகானதாக நேர்த்தியானதாக இருக்கும். இவ்வாறாக அடியார்கள் எல்லாம் எஜமானனுக்கு முன்னால் உண்மையாக நேர்த்தியாக இருக்கின்ற போது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் வாழ்விலே ஒரு உடன்படிக்கையின் புதிய ஒரு அத்தியாயமாக ஆக்கி வைக்கிறான். கடந்த காலங்கள் என்பதை விட இதற்கு பின்னால் உள்ள காலம் ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். இதனூடாக வருகை உண்மையாக இருக்கிறது, பிரார்த்தனை தெளிவாக இருக்கிறது, தரித்தல்கள் என்பது நேர்த்தியாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தின் பக்கங்களை எல்லாம் மூடி விடுவான், பாவ கரைகளை எல்லாம் மன்னித்து விடுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக், அதாவது அசிங்கமான பேச்சுக்களையும் பாவ செயல்களையும் விட்டு யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு, ஒரு தாய் ஒரு குழந்தையை அன்று பெற்ற குழந்தை போன்று அவன் திரும்பி வருவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித புனிதனாக வருவதாக இந்த ஹதீஸ் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒரு ஹாஜ் முதலாவதாக இஹ்ராம் ஆடையை அணிந்து கொள்கிறார். தைக்கப்பட்ட எல்லா ஆடைகளையும் களைந்து விடுவார். அதாவது கவலைகள், உலகத்தில் சார்ந்த சுமைகளை எல்லாம், தமது ஆன்மாக்களிலே ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்தையும் களைவது போன்று எல்லா தைக்கப்பட்ட ஆடைகளையும் களைந்து வெள்ளாடைகள் என்ற அந்த இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, வெளிரங்கமாக அனைத்தையும் அவர் துறந்து செல்கின்றார். அதே நேரத்திலே அந்த ஆடைகள் அணியப்படுகின்ற போது அவனிடத்திலே இருக்கக்கூடிய விரும்பப்பட முடியாத, வெறுக்கப்படக்கூடிய செயல்களான பெருமையும் பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற தன்மையும் பகட்டு தன்மைகள் எல்லாம் அந்த இஹ்ராம் ஆடை அணிவதனூடாக அவனை விட்டு தூரப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே இந்த புனித பிரதேசங்களில் இருக்கின்ற போது அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலேதான் பரம் சாட்ட வேண்டும், அது அல்லாதவர்களிடத்திலே பரம் சாட்ட முடியாது என்ற ஒரு உயரிய நோக்கத்தை அந்த இஹ்ராமுடைய ஆடையிலே இருக்கின்ற போது அவனுக்கு உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லா மக்களும் எல்லா ஹாஜிகளும் ஒரே ஆடையுடன் அவர்களுக்கு மத்தியிலே எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் ஒரே சமூகம், அதாவது ஒரு அழகான ஒரு தெளிவான அர்த்தமிக்க தோற்றத்துடன் அனைத்து ஹாஜிகளும் அங்கே ஒருமித்து ஒரே சமூகமாக ஒரு உம்மத்தாக ஒன்று கூடுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்காக வருகை தந்த ஹாஜிமார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தான சமுதாயத்தில் ஒரு மனிதனாக இருக்கின்றீர்கள். எனவே இது ஒற்றுமையின் மகத்துவமாக இருக்கிறது. வரலாற்றில் உறுதியான ஒரு தடத்தை பதிக்கிறது. அதாவது தன் மதிப்பிலே ஒரு உயர்ந்த இடத்தை கொடுப்பதை காணலாம். சமுதாயம் என்பது ஒரே கொள்கையில் ஒன்றுபடுகிறார்கள், ஒரே கிப்லாவை முன்னோக்கி தொழுகை நடத்துகிறார்கள், ஒரே ரப்பை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய உருவத்தின் மூலமாகவோ வெளிப்படையாக தென்படக்கூடிய தோற்றத்தினூடாகவோ அல்லது செல்வத்தினூடாகவோ பதவி பட்டங்கள் மூலமாகவோ அவர்கள் சிறப்பு பெற மாட்டார்கள். மாறாக சிறப்பு பெறுவதெல்லாம்
அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் குடிகொள்வதனூடாக, அவர்களுடைய எண்ணங்கள் உண்மையானதாக இருப்பதனூடாக, அதனூடாக அவர்களுடைய செயல்கள் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதனூடாகத்தான் சிறப்பு பெறுவார்கள். வெறுமனே பொருளாதாரமும் உடல் தோற்றமும் அல்லது பதவி பட்டங்களும் ஒரு மனிதனை அவனுடைய சிறப்பை மேன்மைப்படுத்த போவதில்லை. மாறாக ஈமான் சொல்லிலும் செயலிலும் நடவடிக்கைகளிலும் வெளிப்படுகின்ற போதுதான் அவன் மேன்மையானவனாக கருதப்படுவான் என்பதை கீழ் வரக்கூடிய குர்ஆனின் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உங்களில் சங்கையானவர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் மேன்மையானவர்கள், சங்கைக்குரியவர்கள் என்று அந்த இறையச்சத்தை கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு ஹாஜை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு ஹாஜிமார்களும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற இந்த வார்த்தையை தான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வார்த்தையின் பொருளை நாம் பொருளுணர்ந்து விளங்குவோமானால் வாழ்க்கையின் சுருக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மனிதன் கூறுகிறான், அனலக யா ரப், ரப்பே நான் உனக்குரியவன், உனது கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் பக்கம் நான் வந்திருக்கிறேன், உன்னை தவிர அனைத்தையும் விட்டு வந்திருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை அடிக்கடி நாவிலே மொழிவதனூடாக அங்கே ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹாஜிமார்கள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த தல்பியா என்ற சத்தம் அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹாஜிகள் இஹ்ராம் ஆடையை அணிந்து கொண்டு உறக்க கூறிக்கொண்டிருப்பார்கள். உண்மையிலே அந்த வார்த்தைகள் என்பது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுக்கிறது. அவன் உறங்கி கிடந்தால், மறந்திருந்தால் அவனுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் விழிப்புணர்வையும் இந்த வார்த்தையை கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையுடைய பொருள்கள் உணரப்படுகின்ற போது வாழ்க்கையிலே நன்னடத்தைகளும் நல்ல பண்பாடுகளும் வரவேற்புக்குரிய நடவடிக்கைகளும் அவனின் மூலமாக வெளிப்படும். தொழுகையிலே உள்ளச்சம் ஏற்படும். அவனுடைய வேலைகளிலே, தொழில் வாய்ப்பிலே நம்பகத்தன்மையும் அமானிதமும் பேணப்படும். கொடுக்கல் வாங்கல்களிலே அவன் உண்மையுடன் நடந்து கொள்வான். எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நேர்மையாக, நீதியாக, உண்மையாக நடந்து கொள்வான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியாவை கூறி வணக்கத்திலே நுழைந்த ஹாஜிமார்கள் இரண்டாவதாக தவாப் செய்கிறார்கள். அல்லாஹுடைய வீடாகிய கஅபாவை வலம் வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் வலம் வருகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே உண்மையான அந்த பொருள் தெளிவாக உணரப்படும் என்றால் அவன் அதாவது ஆசைகளுக்கு அடிமையாக மாட்டான். அவனுடைய உள்ளம் என்பது அல்லாஹுடைய வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்ற போது அங்கே ஆசைகளுக்கும் அடாவடித்தனத்துக்கும் அவன் அடிபணிய மாட்டான். அவனுடைய பொருளாதாரத்துக்கு அடிமையாக மாட்டான். மனோ இச்சைக்கு கட்டுப்பட மாட்டான். மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அவர்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணம் வரமாட்டாது. மாறாக அந்த கஅபாவை வலம் வருகின்ற போது அந்த கஅபாவுக்கு சொந்தமான ரப் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையும் அவாவும் தான் அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ளும். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கென்றால் தவாப் செய்கின்ற போது அவன் எங்கே பயணிக்கின்றான் என்ற இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும், எத்திசையிலே பயணிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு நடைமுறையிலே பயிற்சி கொடுப்பதாகவும் அந்த தவாப் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் எங்கே செல்ல வேண்டும், எவ்வாறு பயணிக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த தவாப் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வை எடுத்துக்கொண்டால் வாழ்வில் எத்தனையோ விடயங்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா நடவடிக்கைகளுடைய குறிக்கோளும் இலக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அவாவும் ஆசையுமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வின் குறிக்கோளும் அதாவது வாழ்வின் குறிக்கோளும் எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயமுமாக இருக்கிறது. இவ்வாறாக தவாஃபை செய்துவிட்டு சஃபா மருவாவுக்கு இடையிலே சாய் செய்வதற்காக புறப்படுவார்கள். அந்த நேரத்திலே சாய் செய்கின்ற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்
இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கிலே எந்த விவசாயங்களும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அந்த நேரத்திலே அவர்களுடைய நிலையை பற்றி நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய குழந்தையுடன் அதாவது கணவனை விட்டு பிரிந்து விவசாயமற்ற தண்ணீரற்ற அந்த பள்ளத்தாக்கிலே தனியாக இருந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய முழு நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அவர்களுடைய உடலோ அதற்காக முயற்சி செய்தது. இந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளம் அவருடைய ரப்புடன் தொடர்பு இருந்ததனூடாக உள்ளம் அமைதி பெற்றது. பள்ளத்தாக்கில் விவசாயமற்ற தண்ணீரற்ற இடத்தில் இருந்தாலும் கூட தன்னை படைத்தவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது அவனுக்கு அங்கே அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதை அந்த அருமை தாய் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயல்பாட்டின் மூலமாக சஃபா மருவாவுக்கு இடையிலே சை செய்கின்ற போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு விடயத்திலும் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை தேடுவதற்காக எவ்வாறு முயற்சிகள் செய்தாரோ இதனூடாக ஒவ்வொரு ஹாஜிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை அடைவதற்காக காரணங்களை தேட வேண்டும், காரணங்களை செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆனால் அந்த காரணத்துக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது, அந்த காரணத்துக்கு நாம் சரணாகதி அடைந்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா நிலையிலும் அதனை கொடுக்கக்கூடியவன், சோதிக்கக்கூடியவன், நிவர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே நாம் உலகத்திலே முயற்சிகள் செய்ய வேண்டும். ஒன்றை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகள் எம்மால் ஏற்பட வேண்டும். ஆனால் அந்த முயற்சிக்கு அடிமையாகி இதனால் தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தைகள் வந்துவிடாமல், இந்த வானத்துக்கு சொந்தக்காரனான ரப் அவனுடைய அருளால் தான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த ஈமானையும் பண்பாடுகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே சஃபா மருவாவுக்கு இடையிலே அந்த குடும்பத்துடைய ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைத்து பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அதற்கு பின்னால் 9வது நாள் அரஃபாவுக்காக ஹாஜிகள் செல்வார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு உள்ளங்களும் சாட்சியம் அளிக்கும். அந்த அரஃபா என்ற மைதானத்திலே மக்கள் எல்லாம் உண்மையான ஆத்மாக்களுடன் உண்மையாகவே அரஃபாவிலே தரிக்கின்ற போது ஒவ்வொரு உள்ளங்களும் சாட்சியாக அமைய போகிறது. அந்த நேரத்திலே மனிதன் அறிந்து கொள்வான், அவனது பாவங்களையும் பலவீனங்களையும் அவன் கண்டுகொள்வான், அவனுடைய தரக்குறைவுகளையும் குறைகளையும் அவன் நினைவு கொள்வான். இந்த நேரத்திலே அவன் செய்த ஒவ்வொரு பாவங்களும் அவன் கண் முன்னே கொண்டு வரப்படும். அல்லாஹுக்கு முன்னால் சிரம் பணிந்து பணிவுடன் அவைகளையெல்லாம் முன்வைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையுடனும் தேட்டத்துடனும் பிரார்த்தனை புரிய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவ்வாறு உண்மையாக அமைகின்ற போது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்த்து அவன் கேட்கின்ற போது கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கும். இதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவனுக்கு தெரியும், அல்லாஹுடைய வாயில் என்பது எப்போதும் திறந்துதான் இருக்கும், ஒருபோதும் அது மூடப்பட மாட்டாது. அல்லாஹுடைய அருள் என்பது எமது பாவங்களை விட விசாலமானதாக இருக்கிறது. எத்துணை பெரிய பாவங்கள் செய்தாலும் இதனை விட மிஞ்சியதாக அல்லாஹுடைய அருள் விசாலமானதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வார்கள். இவ்வாறாக ஒரு மனிதன் உண்மையான எண்ணத்துடனும் உண்மையான நோக்கத்துடனும் அவனுடைய குறைகளையும் பாவங்களையும் விரும்பத்தகாதவைகளையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது பிரார்த்தனைகளை ஏற்று அவனுக்கு அருள் வாயில்களை எல்லாம் அல்லாஹ் திறந்து விடுவான். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் 10வது நாள் ஜமராவுக்கு கல்லடிப்பதற்காக செல்வார்கள். அங்கே ஜமரத்துல் அகபாவுக்கு ஒவ்வொரு கற்களாக எரிகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே தோற்றம் வர வேண்டும், உள்ளத்திலே நினைவுக்கு வர வேண்டும். வழக்கமாக செய்த பாவங்களை எல்லாம் எவ்வாறு கற்களை எரிகின்றோமோ அதே போன்று பாவங்களை எல்லாம் தூர எரிந்து விட வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் அவனிடத்திலே குடிகொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அவன் ஹராமாக்கப்பட்ட எத்தனையோ பாவங்களை எல்லாம் விரும்பி வழக்கமாக செய்திருப்பான். அவைகளை எல்லாம் இந்த கல் எறிதலுடன் விட்டுவிட வேண்டும் என்ற பண்பாடு அவனுக்கு வர வேண்டும். அதே போன்றுதான் ஷைத்தானுடன் நீண்ட நாட்களாக அவனுக்கு அடிமையாக இருந்தவர்கள்லாம் இந்த நேரத்திலே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று
ஒவ்வொரு கற்களை எரியும் போது கூறுகின்ற போது நீண்ட காலமாக ஷைத்தானுக்கு அடிமையாக இருந்த பண்புகளை எல்லாம் விட்டு அவன் வெளியில் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக ஒரு மனிதன் எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு உறுதியான மனத்துடன் அவன் நேர்வழியை பெற்றுக் கொள்வதற்காகவும் நிரந்தரமாக ஸ்திரமாக நேர்வழியில் இருப்பதற்காக அந்த வழிகளை அவன் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே கற்களை எறிகின்ற போது எவ்வாறு நாம் கற்களை எமது கையிலிருந்து எறிகிறோமோ அதே போன்று எம்மிடத்திலே உள்ள பாவங்களையும் விரும்பத்தகாதவைகளையும் அனைத்தையும் எம்மை விட்டு எரிந்து விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எத்தனையோ நெரிசல்களை பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் மிகவும் நெருக்கத்திலே, பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே ஒன்று கூடுகின்ற போது அந்த நெருக்கத்தை நெரிசலை நேரடியாக காண்பார்கள். அந்த நேரத்திலே யாராவது ஒரு மனிதன் அவருக்கு தவறு செய்து விட்டால் அந்த நேரத்திலே பொறுமை காப்பான். எனவே பொறுமையை படித்துக் கொள்கிறான், சகிப்புத்தன்மையை படித்துக் கொள்கிறான். அதே நேரத்திலே தனது நாவையும் பாதுகாத்துக் கொள்கிறான். நான் ஹஜ்ஜிலே இருக்கிறேன், இன்னொருவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் அல்லது தவறு செய்து விட்டார். இந்த நேரத்திலே தனது பண்பாடுகளையும் பொறுமையையும் நாவையும் பாதுகாத்து கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் ஹஜ்ஜுடைய காலங்களிலே பார்க்கலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்று வந்து விட்டால் கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்கள், அதே போன்று தேவையற்ற விவாதங்கள் இவைகள்லாம் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடாது என்ற கட்டளையின் பிரகாரம் அந்த ஜன நெரிசலுக்கு மத்தியிலே விரும்பத்தகாதவைகள் ஏற்படுகின்ற போது அவன் பொறுத்துக் கொள்கிறான், சகிப்புத்தன்மையை வரவழைத்துக் கொள்கிறான். அந்த நேரத்திலே நாவையும் பாதுகாத்துக் கொள்கிறான். கோபம் அவனிடத்திலே மேலோங்கும், அதனை அடக்கிக் கொள்கிறான். இவைகள் எல்லாம் ஒரு பெரும் பயிற்சியாக ஹஜ்ஜுடைய காலத்திலே அமைந்திருக்கிறது. இவ்வாறாக அவன் பயிற்சி பெறுகின்ற போது ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாட்டுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த பண்பாடுகள், பொறுமை கொள்வது, சகிப்புத்தன்மை, நாவடக்கம், கோபத்தை அடக்கிக் கொள்வதெல்லாம் அங்கே பயிற்சி பெறப்படுகின்ற போது அவனது வாழ்விலே, தனது வீட்டிலே இருக்கின்ற போது இந்த பண்புகள் பேணப்படும், தனது வேலை தளத்திலே இருக்கின்ற போது இந்த பண்புகள் பேணப்படும், கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்ற போது இந்த பண்புகள் ஏற்படும். எல்லா நிலைகளிலும் இந்த நல்ல பண்புகளை அவன் வரவழைத்துக் கொள்வதற்கு ஹஜ் ஒரு அதாவது பயிற்சியாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நாம் பார்ப்போமானால் உண்மையிலே அது ஒரு ஈமானிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அந்த பாடசாலையிலே, அந்த ஈமானிய கல்விக்கூடத்திலே பயிற்சி பெறுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அங்கிருந்து வெளியேறுகின்ற போது அவன் தக்குவாவை, இறையச்சத்தை அவனது கட்டிச்சாதனமாக ஆக்கிக் கொள்வான். அவனுடைய ஆன்மாக்கள் எல்லாம் பரிசுத்தம் பெறும், உள்ளமெல்லாம் மிக தூய்மையானதாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அவனுடைய பண்பாடுகள், அவனுடைய நற்குணங்கள் எல்லாம் ஒரு மேன்மை மிக்கதாக, ஒரு பண்படுத்தப்பட்டதாக மாறிவிடும். ஏனென்றால் நேரடியாக அவன் ஹஜ்ஜிலே பயிற்சி பெற்றவைகள் எல்லாம் அவனுக்கு அவனது வாழ்விலே எல்லா நிலையிலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அதாவது நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான ஆடுகள் அல்லது மாடுகள் அல்லது ஒட்டகங்கள், இவைகளுடைய அதாவது இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. மாறாக இவைகள் எதற்காக அறுக்கப்படுகிறது என்ற அந்த இறையச்சம் மாத்திரம்தான் அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே வாழ்வில் எத்துணை அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த அமல்கள் செய்யப்படக்கூடிய அந்த மனிதனுடைய இறையச்சத்தை, உள்ளத்தை தான் பார்க்கிறான். உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும், குறிக்கோள் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஹாஜிகள் எல்லாம் ஒரு ஈமானிய பாடத்தை படிப்பதற்காக அந்த ஈமானிய பாசறையிலே பயிற்சி பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இமாம் முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்டு இரண்டாவது குத்துபாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு, வெறுமனே ஹாஜிகளுக்கு மாத்திரம் அல்லாஹுடைய அருளை அவன் கொடுக்கவில்லை, மாறாக மனிதர்கள் அனைவருக்கும், படைப்பினங்கள் அனைத்துக்கும் அவனுடைய அருள் வாயில்களை திறந்து வைத்திருக்கிறான்.
ஹாஜிகள் ஹஜ்ஜிலே நன்மைகளை கொள்ளையடிப்பார்கள். அதே நேரத்திலே இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்பது மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அவன் சத்தியமிட்டு கூறுகிறான். அல்லாஹ் ஒன்றிலே சத்தியமிட்டு கூறுவதானால் அதிலே ஒரு மகத்துவம், மகிமை, பெருமதி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 10 நாட்கள் என்பது நன்மைகள் பன்மடங்காக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருள்மலைகள் இறங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அதிலே தொழுகை நிலைநாட்டப்படுகிறது, நோன்பு நோக்கப்படுகிறது, திக்ர் செய்யப்படுகிறது, சதக்கா தர்மம் கொடுக்கப்படுகிறது, தக்பீர் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பலதரப்பட்ட வணக்கங்கள் இந்த நாட்களிலே ஒன்றிணைந்திருப்பதை பார்க்கிறோம். இவைகளை பார்க்கின்ற போது நமக்கு அழைப்பு விடுப்பதை போன்ற வருவாயாக, நெருங்குவாயாக என்று ஒரு அழைப்பு விடுக்கப்படுவதை போன்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த காலத்திலே என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ நமது சக்திக்குட்பட்ட முறையிலே அதிகமாக இந்த காலத்தை நன்மைகள் செய்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம், யானி அய்யாமுல் அஷ்ர். அதாவது இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய துல்ஹஜ் மாதம் முதல் 10 செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது என்று கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவுமா இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு விருப்பம் என்று கேட்ட போது, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த நாளிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. ஒரு மனிதன் தனது பொருளாதாரத்துடன் தன்னையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய அறப்போரிலே போய் ஷஹீதாகி மீண்டு வராத மனிதனை தவிர ஏனைய அனைத்து செயல்களையும் விட சிறப்பானது என்று கூறினார்கள். எனவே இந்த இடத்திலே யுத்தத்துக்காக தனது பொருளையும் தன்னையும் மாய்த்து கொண்டு ஷஹீதானவன் தான் மேன்மையானவனாக இருக்கிறான். அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பது இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்செயல்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள். அந்த நாளிலே எத்தனையோ மனிதர்களுடைய பாவ கரைகளை எல்லாம் பரிசுத்தமாக்குகிறான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது என்பது 2 வருட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைவதை நான் ஆதரவு வைக்கிறேன். கடந்த வருடமும் வர இருக்கின்ற வருட பாவத்துக்கும் குற்றப்பரிகாரமாக அமைவதை நான் ஆசிக்கிறேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய வணக்கம், ஒரு நாள் நோன்பு 2 வருட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது. எனவே இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதிலிருந்து உங்களது ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பை பிற்படுத்தி விட வேண்டாம். அருமையான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை வீணாக்கி விட வேண்டாம். வாழ்வு என்பது ஒரு குறிக்கப்பட்ட, ஒரு மட்டிடப்பட்ட காலமாக இருக்கிறது. நாட்கள் என்பது எம்மை கடந்து சென்று விடும். எனவே எத்தனையோ மனிதர்கள் ஆசை கொள்வார்கள், எண்ணம் கொள்வார்கள், ஆனால் அதனை செய்ய மாட்டார்கள். உண்மையான பாக்கியம் நிறைந்த மனிதன் யார் என்றால், தன்னை முற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வின் பால் நன்மை செய்து போட்டி போடுகிற மனிதன் தான் பாக்கியசாலியாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும், ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் இந்த 10 நாட்களிலே நல்லமல்கள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எல்லாவித இலகுத்தன்மைகளையும் கொடுப்பதோடு, ஹஜ்ஜுக்கு செல்லாத நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.